இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் தையல் மிஷின் ஆர்மேச்சர் மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். இது புது ஆர்மேச்சருங்க. இது வெறும் 280 ரூபா விலை வருதுங்க. அடுத்து கார்பன் ப்ரஷ்ஷு பேரிங் எல்லாம் சேர்த்து ஒரு 350 ரூபாய்க்குள்ளே வருது. ஆர்மேச்சருடைய டைப் மாடல் இது தாங்க. இப்போ பேக் சைடில் இருக்க கவர் 3 ஸ்க்ரூ இருக்குங்க. அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்மேச்சர் நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு தேஞ்சு டேமேஜ் ஆகிருக்குன்னு பாருங்கள். அடிக்கடி கார்பன் போயிடுதுங்க. இவங்க மாற்றி வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ்க்கு வந்திருக்குங்க. இப்போ கார்பன் வந்து சைட்லேருந்து அந்த ஸ்க்ரூ கழட்டி வெளியே எடுத்துக்கலாம். அந்த சக்னட் கழட்டி அதுக்கு அடுத்தது முன்பக்கம் இருக்கிற புள்ளியை கழட்டிக்குங்க. கழட்டிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த 8 சைஸ் நட்டு 2 இருக்குங்க. அது வந்து பாக்ஸ் ஸ்பேனர் போட்டு கழட்டிக்குங்க. அடுத்து பேரிங் கவர் 3 ஸ்க்ரூ இருக்கும். அதையே ரிமூவ் பண்ணி எடுத்துக்குங்க. எடுத்துட்டு அந்த கவர் கழட்டினீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா சிம் வாஷர் இருக்கும். இது மாதிரி அட்ஜஸ்ட் தகுந்த மாதிரி ஒவ்வொரு மோட்டரில் 4 3 2 இருக்கும். அதில் ஒன்று ஸ்டீல் ஸ்ப்ரிங் வாஷர் இருக்குங்க. கவனமாக எத்தனை இருக்குன்னு எண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு இருக்கிறது எத்தனை, பேக் சைடில் எத்தனை இருக்குன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ முன்னாடி சைடு 4 இருக்குது. அதில் வந்து ஸ்ப்ரிங் வாஷர். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பேரிங் கவர் கழட்டினீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வாஷர் இருக்குது. அதில் ஒரு ஸ்ப்ரிங் வாஷர், அதாவது சிம் வாஷர்னுவாங்க. பின்னாடி இருந்து மெல்ல தட்டுங்க. வீடியோ ஸ்பீடாக இருக்கிறனால உங்களுக்கு வேகமாக தட்டுற மாதிரி தெரியும். நீங்கள் பொறுமையாக தட்டுங்க. தட்டி விட்டு பேரிங் இந்த மாதிரி முன்பக்கம் கட்டையில் வச்சு தட்டி எடுத்துக்குங்க. அதாவது ஆர்மேச்சர் தனியாக வந்துடுங்க. பழைய பேரிங் ரொம்ப நாளாக ஓடி இருக்குங்க. அது கழட்டினாலும் டேமேஜ் ஆகும். அதனால் புதுசாகவே பேரிங் மாற்றிக்கலாம். அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி குறுக்களவு சைடளவு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே சரியாக தான் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 608ங்கிற பேரிங்க சென்டர் கோனில் தட்டுங்க வச்சு விட்டு. ஓரத்தில் தட்டிங்கன்னா பேரிங் அடி வாங்கிடும். சென்டரில் மட்டும் தட்டணும். ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி பேரிங் வச்சு உள்கோனில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உட்கார மாதிரி ஒரு பைப் வச்சு மேலே தட்டினீங்கன்னா இறங்கிடும். கரெக்டான ஸ்டெப்பில் அணையிற வரைக்கும் தட்டி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேரிங் பிடிச்சிட்டு ஆர்மேச்சர் சுற்றி பாருங்கள். கடிச்சிக்காமல் ஃப்ரீயாக ஓடணுங்க. அப்படி கடிச்சிட்டு ஓடிச்சுன்னா பேரிங்குக்கு லைஃப் வராது. ஆர்மேச்சர் உள்ளே இறக்கி அந்த மேல் கவர் போட்டு லைட்டாக அந்த பேரிங் உட்கார ஸ்டெப்பில் லைட்டாக தட்டுங்க. உள்ளே இறங்கும். ஸ்டெப் அணைஞ்சதுக்கப்புறம் சுற்றி பாருங்கள். டைட்டாக இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஆர்மேச்சர் சென்டரில், அதாவது கம்யூட்டேட்டருக்கு சென்டராக அந்த கார்பன் இருக்குதா இல்லையானுங்கிறதுக்கு பார்க்குறதுக்கோசரம் ஃபஸ்ட்டு வந்து கார்பன் மாட்டி அந்த சக்னட் டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு சுற்றி பாருங்கள் கார்பன் கரெக்டாக படிமானம் ஆகுதான்னு. இந்த கார்பன் ஹோல்டரை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதை ரிமூவ் பண்ணி அழுத்தி பிடிச்சி மறுபடியும் டைட் வச்சுங்க. அந்த கார்பன் ஹோல்டர் நெருங்கிடும். பாருங்கள், இந்த ஓரமாக கொஞ்சம் வர மாதிரி தட்டிக்குங்க. தட்டிட்டு பாருங்கள் பேரிங் கரெக்டாக இந்த ஸ்டெப் விட்டு வெளியே வராமல் இருக்கான்னு. ஒரு முன்ன பின்ன வரலாம், தப்பில்லை. கரெக்டாக இது மாதிரி தட்டி விட்டு அந்த கார்பன் கரெக்டாக அந்த கம்யூட்டேட்டரில் உட்கார்ற மாதிரி, அதாவது எண்டில் உட்கார்ற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. பண்ணிவிட்டு சிம் வாஷர் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு விட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைக்காக க்ரீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஏற்கனவே சீல்டு இருக்குது, க்ரீஸ் போகாது. ஒரு கால் உங்களுக்கு பேரிங் ஹீட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த க்ரீஸ் சப்போர்ட்டாக இருக்குங்க. வச்சு விட்டு டைட் வச்சுங்க. பேக் கவர் எக்ஸ்ட்ரா க்ரீஸை தடவி வெளியே சுத்தமாக தொடச்சி எடுத்துருங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு வாஷர் வச்சு அந்த நட்டு வச்சு நார்மல் டைட் வச்சுட்டு தட்டி விட்டு மறுபடியும் கொஞ்சம் ஃபுல் டைட் வைங்க. ரொம்ப டைட் வச்சிங்கன்னா மர போயிடும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண போல்ட்டு தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் வாஷர், சிம் வாஷர் வச்சு இடம் எக்ஸ்ட்ரா இருக்குங்கிறதுக்கோசரம் ஒரு எக்ஸ்ட்ரா பிளேட் வாஷர் வச்சு விட்டு அந்த பேரிங் கவர் போட்டு டைட் வைக்கிறேங்க. டைட் வச்சுட்டு நார்மல் டைட் 3 பக்கமும் வச்சுட்டு ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. போதுமானது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸ்லாம் தொடச்சி விட்டு மோட்டர் சுத்தமாக தொடச்சி ரன் பண்ணுறேன். பர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக ஓடுதுங்க. கொஞ்சம் கூட ஸ்பார்க்கிங் இல்லைங்க. பர்ஃபெக்டாக ரன் ஆகுதுங்க. இந்த வீடியோ இல்லாமல் இந்த சேனலில் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, ஆர்ஓ சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், தண்ணி மோட்டர் சர்வீஸ், ஸ்பீக்கர் பாக்ஸ் செய்கிறது, ஸ்டார்டர் சர்வீஸ், அடுத்து பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெடல் மாட்டி ரன் பண்ணுறேன். பர்ஃபெக்டாக ரன் ஆகுதுங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.